ஹலோ ஆல், சரஸ்வதி ஹியர். செலக்டிவ் ஹங்கர்னு சொல்லக்கூடிய ஃபுட் கிரேவிங்ஸ் பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டை பார்த்தாலோ இல்லை அதை பற்றி பேசினாலோ அவங்களுக்கு அது சாப்பிடணும் அப்படின்றது டெம்ட் ஆகும், அல்லது ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கலாம். ஸோ நம்ம அந்த ஃபுட் கிரேவிங்ஸ்லேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்றது பார்க்கலாம். நம்ம ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து வச்சு நமக்கு எதனால் இந்த ஃபுட் கிரேவிங்ஸ் வருது அப்படின்ற ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ ஒரு தடவையும் உங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குது அப்படின்றத எழுதணும். அதாவது உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக சாப்பிடணுன்னு தோணுதா, இல்லாட்டினா ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிடணுன்னு தோணுதா, இல்லை காரமாக சாப்பிடணுன்னு தோணுதா. ஸோ என்ன டேஸ்ட் உங்களுக்கு சாப்பிடணுன்னு இருக்குது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், எமோஷ்னலாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது எழுதணும். எமோஷ்னலாக அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு அது சாப்பிட பிடிக்குதா, இல்லை சோகமாக இருக்கும்போது அப்படி இருக்கா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும்போது உங்களுக்கு அப்படி சாப்பிட தோணுதா அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது முக்கியமான விஷயம், நீங்கள் யார் கூட இருக்கும்போது உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்றதும் எழுதணும். நீங்கள் தனிமையில் இருக்கும்போது தனியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட்ணுன்ட்டு இருக்கா, இல்லாட்டினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி யார் கூட இருக்கும்போது உங்களுக்கு அது சாப்பிட தோணுது அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டைம் மட்டும் நோட் பண்ணால் பத்தாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ் இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேட்டர்ன் கிடைக்கும் நமக்கு. இதை வச்சு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிடாக ரீசன் கிடைக்கும். எதனால் நமக்கு அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் தோணுது அப்படின்றதுக்கான ரீசனை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுலேருந்து ஈஸியாக வெளியே வர்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணுன்னு தோணுதா, நட்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க, ஏதாவது ஃபுட்ஸ் பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து உங்களுக்கு டெம்ப்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை வாங்கி வீட்டில் வச்சுருவீங்க. அது ஹெல்த்தியாக இருந்தால் பரவாயில்லையே, ஆனால் அது எல்லாமே அன்ஹெல்த்தி ஜங்க் ஃபுட்ஸ் தான். ஸோ நமக்கு இப்போவுமே ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது தெரியும், ஆனால் ஜங்க் ஃபுட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்களே கொஞ்சம் யோசித்து மாற்றி அண்ட் குட் ஹேபிட்ஸை கல்டிவேட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் வரும்போது நீங்கள் இந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபுட் கிரேவிங்ஸ் எதனால் வருது அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னாலையும் இருக்கலாம். அதே சமயம் நீங்கள் ஈட்டிங் பேட்டர்ன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் இது வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பர்சன் ஒழுங்கான பேலன்ஸ்ட் டயட் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் இந்த ஃபுட் கிரேவிங்ஸ் வருது. ஸோ நம்ம ஃபுட்டில் ஒழுங்கான சரியான அளவுக்கு ப்ரோட்டீன், ஃபைபர் இதெல்லாம் இல்லாமல் வெறும் கேலரிஸ் உள்ள ஃபுட் மட்டும் சாப்பிட்றதுனால கூட இந்த கிரேவிங்ஸ் வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா மீல் டைம்லேயும் தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன், ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈட் ஹெல்தி அண்ட் லிவ் ஹெல்தி. தேங்க்யூ.